நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 78வது அதிகாரம் 70வது வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து அவன் மேல ஒரு விசேஷித்த ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை வைத்திருந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவரை கோபப்படுத்தினார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் அவரை விசனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் பார்த்து கொண்டே வருகிறார். பார்த்து கொண்டே வந்து கடைசியாக பாருங்க, யூதா கோத்திரத்தில இருந்து தாவீதை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஆடுகளின் பின்னாக அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் தாவீது. அவனை தெரிந்தெடுத்து, அவனை அபிஷேகித்து, அவனை உயர்வான நிலைமையில கொண்டு போய் ஆண்டவன் நிறுத்தினான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது, ஆண்டவருக்கு யூதா கோத்திரத்தின் மேல ஒரு விசேஷித்த ஒரு தீர்மானம், ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம் காணப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து தாவீதை விசேஷப்படுத்தி பிரித்தெடுத்து, ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்த அவனை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவனை ராஜாங்கத்துல வைத்து அவருடைய வம்சா வழியாக யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்தவருடைய சந்ததியிலே வெளிப்பட்டு, நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு, நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியான ஒரு பெரிய ஒரு காரணமாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலைமையில நாம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல ஒரு விசேஷித்த ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய கண்களுக்கு முன்பதாக, அவருக்கு முன்பதாக உண்மை உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் மாற முடியும். பாருங்க, தாவீது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மகனாய் மாறினார். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த காலை வேளையிலே நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இந்த சங்கீதம் இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய இந்த 78வது சங்கீதத்திலே தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன, யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த 78வது அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினார், வனாந்தரத்திலே எவ்வளவாய் அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி அழகாக இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே பார்க்கும்போது அந்த ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும், அவருடைய செயல்களை அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். ஒவ்வொரு சூழ்நிலைமையில உடன்படிக்கை பண்ணினார். பாருங்க, நம்ம அநேக நேரங்களிலே தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவர்கள் அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளல. அவரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை, ஆண்டவருக்காக வாழுவேன், அவருக்காக நிற்பேன் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை அவர்கள் கை கொள்ளல. அவருடைய கட்டளைகளின்படி நடக்கல. அவருடைய செயல்களையும் அவர்களுக்கு செய்த அதிசயங்களையும் அழகாய், சீக்கிரமா, அழகா இல்ல, வெகு விரைவாய் மறந்து போய்விட்டார்களாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் அதிசயங்களை செய்தார். வனாந்தரத்திலே அதிசயங்களை செய்தார். என்ன மாதிரி அதிசயங்களை செய்தார்? கடலை பிளந்து ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்து நடுவாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். எவ்வளவு பெரிய அதிசயம்! பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தினால வழிநடத்தினார். உலகத்துல எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே,
ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் அவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு அவர்கள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்கள். என்னுடைய உடன்படிக்கை என்னோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நினைவு கூர்ந்து எனக்காக வாழ்வார்கள் என்று அவர் நினைத்தார். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்காக நிற்கல பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நிற்கல. அவருக்காக நிற்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அவர்களை விசேஷமாய் தெரிந்தெடுத்தார். ஆனா அவர்கள் அவரை வேதனைப்படுத்தினார், விசனப்படுத்தினார்கள். கண்மலைகளை பிளந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை உண்டு பண்ணினாராம். எவ்வளவோ அதிசயங்களை அவர் செய்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறா. நம்மளோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறா. நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கிறோமா? நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிற இந்த காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்றால் அவர்களை ஆண்டவர் விசேஷமா எண்ணுகிறார். அவர்கள் மேல விசேஷமான காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக நிற்கணும், அவருக்காக செய்யணும், அவருக்காக பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்கணும்னு அவர்களுடைய வாழ்வில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனா அவர்கள் மேல இருந்த அந்த விசேஷித்து தெரிந்தெடுக்கப்படுதலை, அழைப்பை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். பாவம் செய்து அவருக்கு அவரை கோபப்படுத்தினார். போஜனத்தை இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு பரீட்சை பார்த்தார். ஆண்டவருக்கு இந்த போஜன பந்திய ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று கேட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பத்தை கொடுக்க கூடுமோன்னு கேட்டாங்க. மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்று சொல்லி அவரை பரீட்சை பார்த்தார். ஆண்டவர் அதை கேட்டு கோபம் கொண்டாராம். பாருங்க, அவர்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தார். அப்பத்தை வருஷிக்க பண்ணினார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தாராம். மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். அவர்களுக்கு பூரணமாய் அனுப்பினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். அன்பானவர்களே, தென்றலை வீசல் செய்து சிறகுள்ள பறவைகளை வரவழைத்து அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனா இச்சையை அவர்கள் வெறுக்கல. காலை வேளையில இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. வெறுக்காமல் அதிலே இருந்தபடினாலே அவர்களுடைய வாழ்விலே பாவம் அவர்களை மேற்கொண்டது. பாவம் மேற்கொள்ளும் போது அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை அவரை கோபமூட்டி அவர்களை விசனப்படுத்தி அவரை நம்பாமல் அவருக்கு விரோதமாய் அவரை எரிச்சு பேசினபடினாலே அவர்கள் பயங்கரங்களினால் மடிந்து போனார்கள். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மறுபடியும் கோபப்படுத்துறவளா விசனப்படுத்துறவளா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். பாருங்க, அதிகாலையில அவங்க அவ்வளவு கோபப்படுத்தினாலும் அதிகாலமே அவர்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை மீட்பர் என்று அவர்கள் நினைவு கூர்ந்த போதெல்லாம் என்ன பண்ணாருன்னா அவங்க எப்படியாயிலும் திரும்பி வந்துருவாங்க என்று அநேக நேரங்களிலே அவர்கள் மேல இரக்கம் காண்பித்தார். ஆனால் அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லையாம். அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லையா? அந்த கால வேளையிலே நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக நிலைவரப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாயிருக்கிறோமா? மறுபடியும் விசனப்படுத்துறவர்களாய், கோபப்படுத்துறவர்களாய் நமக்கு இருதயத்தின் விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்க நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் இரக்கம் காட்டினார். இரக்கம் உள்ளவர் அல்லவோ? அவர் இரக்கம் காட்டினார். ஆனா அவருடைய அநேக நேரம் இரக்கம் காட்டினார். ஆனா அவர்கள் செய்த பாவம் மிகுதியாகி போனபடினால் பாருங்க, அவர்கள் மேல அவர்களை என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. பிரியமானவர்களே,
அவரை பரீட்சைப்படுத்தி பாருங்க, தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இவருக்கு செய்ய முடியுமா? நம்ம கூட சில நேரங்களில், அநேக நேரங்களில நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட மட்டுப்படுத்துதல், ஆண்டவரால் இந்த காரியத்தை என் வாழ்வுல செய்ய முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட நினைவுகள் நம்முடைய இருதயத்துல இருக்குமே, ஆனா அந்த காலை வேளையில அதை நம்ம விட்டு மாற்றி போட்டுருவோம். ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். கோபமூட்டக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. பாருங்க, மட்டுப்படுத்தக்கூடாது. அவர் மட்டுப்படுத்தினார்களாம். இவரால மன்னாவை கொடுக்க முடியுமா? இறைச்சியை கொடுக்க முடியுமா? அவரால முடியும். அவர் சர்வ வல்லவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நாமம் உள்ளவர். இருக்கிறேன் என்று நாமம் உள்ளவர். அன்பான தேவ பிள்ளையே, அவர் இருக்கிறவர். அவரை மட்டுப்படுத்தவே கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையிலே அதை நாம் ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு விலக்கி ஆண்டுடைய சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்து ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் அவர்கள் மேல இரக்கம் பாராட்டினார். ஆனா அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அனுபவம், ஆண்டவர் அவர்களை விசேஷமாய் தெரிந்தெடுத்தார் அல்லவா, அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பாதைகளில் அவர்கள் நடக்க தவறி போனார்கள். பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலைமையில ஆண்டவர் அவர்களை நடத்தினது இந்த சங்கீதம் அழகாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அந்த 10 வாதைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்தார். வனாந்திரத்திலே எப்படி அவர்களை வழிநடத்தினார். செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக இருந்தபோது வழியை உண்டாக்கி அவர்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லி பாருங்க, அநேகமா அழகாக இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். ஆனா பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் ஈஸியா மறந்துட்டாங்க. பாருங்க, தங்கள் மேடைகளினால் அவர்கள் கோபம் ஊட்டினார்களாம். பாகால்களுக்கு, விக்கிரகங்களுக்கு நேராய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பலிபீடங்களை கட்டி விக்கிரகங்களுக்கு முன்பதாக வணங்கினார். விக்கிரகங்களை உண்டாக்கி அவருக்கு எரிச்சல் உண்டாக்கினார். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்தாராம். இஸ்ரவேலை வெறுத்து போடுகிற ஒரு அன்பான தெய்வ பிள்ளையே, பாருங்க, அடுத்து சொல்றார் பாருங்க, ஒரு மனிதன், ஒரு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு போற பிள்ளை மறுபடியும் மறுபடியும் அவரை கோபப்படுத்துகிறவளை விசனப்படுத்துகிறவளாய் மாறும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அவர்களை வெறுப்பார். சங்கீதம் போதிக்கிறது, வெறுத்தாரா, இஸ்ரவேலை அவர் வெறுத்து விட்டார். அடுத்து பாருங்க, மனுஷருக்குள்ளே அவர் போட்டிருந்த கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனாராம். அன்பான தெய்வ பிள்ளையே, இதோ மனுஷர்களுக்குள்ள என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய இருதயமாகிய வாசஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை மறுபடியும் மறுபடியும் கோபப்படுத்தி விசனப்படுத்தி அவர் மேல எரிச்சல் உண்டாக்கி அவர் மேல அவர் நம்மள எரிச்சல் படுகிற அளவுக்கு நம் காரணமாகி அவரை மட்டுப்படுத்துறவர்களாய் நாம் மாறும்போது நம்மிலே அவர் வாசம் பண்ண விரும்புவதில்லை. நம்மை விட்டு அவர் விலகி போய் விடுவார். இருதயத்தில் அவர் வாசம் பண்ணவே மாட்டார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, அவர்களை சத்ருவுக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் கோபப்படுத்தினபடினாலே அநேக காரியங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டார்கள். சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். நித்திய நிந்தையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை என்பதை நாம் மறந்து போகாமல், நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், என்னிலே என்ன ஆண்டவர் விசேஷித்த காரியங்களை எதிர்பார்க்கிறார், அவருக்கு என்று நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இவ்வளவு காரியங்களா அவர்கள் செய்தபடியினால யோசேப்பின் கூடாரத்தை அவர் புறக்கணித்தாரா. யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளல. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனிதனாயிருந்தார். அவருடைய கோத்திரத்துல இருந்து கூட ஆண்டவர் யாரையும் தெரிந்தெடுக்கலையா. எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளலையா. யார? இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார்தான். அதிலிருந்து அவர் ஒவ்வொருவராய் திருப்பி பார்க்கிறார், யாரை தெரிந்து கொள்வது.
எல்லாரும் ஆண்டவரை விசனப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் பிரியமானவர்களே. ஆனா கடைசியாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் பாருங்க, யூதா கோத்திரத்தை, தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் அவர் தெரிந்து கொண்டாரா. தெரிந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தை, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அங்க ஸ்தாபிக்கிறார். யூதா யார் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழுகிறார்களோ, யார் ஆண்டவரை கோபப்படுத்தாமல் விசனப்படுத்தாமல் அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்கிறார்களோ, அவர்கள் சமூகத்திலே, அவர்களுக்கு நடுவிலே ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும்படியா இந்த காலை வேளையில விரும்புகிறார். அந்த பிள்ளைகளை தான் அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் அவர் பார்க்கிறார். இந்த காலை வேளையில தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாழ ஆசைப்படுகிறீர்களா? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். பாருங்க, யூதா கோத்திரத்துல இருக்கிற தாவீதை அவர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்க, தாவீதை தெரிந்தெடுக்கிறார். சாதாரணமான மனிதன், ஆடுகளின் பின்னாய் அலைந்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை பிரித்தெடுக்கிறார். அப்படி அவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அவன் எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் அவனை அழைத்து திருத்தி அவனை தெரிந்தெடுத்து அவனை பெரிய உன்னத நிலைமையிலே அவர் வைக்க உண்மையுள்ள தெய்வம். பாருங்க, கரவலாடுகளின் பின்னாக அலைந்து திறந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக அவர் தெரிந்தெடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா அவரை கோபப்படுத்தி, விசனப்படுத்தி, அவரை மட்டுப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தினபடினாலே அவருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. கடைசியாக அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைத்ததுண்டா? தாவீதுக்கு கிடைத்தது. தாவீதை பிரித்தெடுத்து அவனை தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் ஆண்டவர் மாற்றி அவருடைய சமூகத்தில் இருந்து இரக்கத்தை அவன் மேல ஊற்றினார். இரக்கம் அவனுக்கு கிடைக்கும்படி பண்ணினார். இந்த காலை வேளையிலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் மாற விரும்புகிறீர்களா? ஆண்டவரை கோபப்படுத்துகிறவர்களாய், விசனப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்களே. ஆனால் நம்ம எல்லாரும் ஒருவேளை ஏதாவது சிச்சுவேஷன்ல ஆண்டவரை கோபப்படுத்துறவர்களா இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில அறிக்கை செய்த, ஆண்டவரே, நான் மட்டுப்படுத்தின சூழ்நிலைமைகள் உண்டப்பா, என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தி நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை நான் மறவாமலுமே நினைத்தருளி, நீ என் மேல வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை மறந்து போகாதபடி ஒரு பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேட்கும்போது, தாவீதை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து கொண்டு அவனை உயர்ந்த நிலைமையிலே வைத்து அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்த தெய்வம் இந்த காலை வேளையில நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததிகளையும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒன்று மாத்திரம் செய்யணும், அவரை கோபப்படுத்தக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது, அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அவர் செய்த அதிசயங்கள் நினைவு கூறுகிறவர்களா, அதை அறிக்கை செய்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளா, என் ஆண்டவர் என் வாழ்வில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிக்கை செய்து அவருக்காக நிற்கிற பிள்ளைகளாய் மாறும்போது, தாவீதை ஆசிர்வதித்து சாதாரணமான ஒரு தாவீதை ஆட்டு தொழுவங்களிலிருந்து பிரித்தெடுத்து உயர்ந்த நிலைமையில வைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் உயர்ந்த நிலைமையிலே வைக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.